மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ள ஒன்றிய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2005 அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கால் கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கிராமப்புறங்களை தன்னிறைவு அடைய செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இத்திட்டத்தின் பெயரை பூஜ்யபாபு கிராமின் ரோஜ்கர் கேரண்டி யோஜனா என மாற்ற முடிவு செய்துள்ளது ஒன்றிய அரசு. 100 நாட்களாக இருந்த பணிக்காலத்தை 125 நாட்களாக மாற்ற இருப்பதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. வழக்கமாக இந்த திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு 90% மாநில அரசுகள் 10% வழங்கும். ஆனால் புதிய திருத்தத்தின்படி ஒன்றிய அரசு 60% நிதியை மட்டுமே வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 10% தொகையை வழங்கிய மாநிலங்கள் இனி 40% தொகையை இந்த திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் இந்த முடிவை எதிர்த்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார். இன்று மத்திய அரசு மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி ஸ்ரீராம்ஜி என்ற திருத்தத்தை அந்த மன்ரேகா திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்குவதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். ஏழை மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது. இது பெயர் மாற்றத்தையும் சட்டத்தை திருத்தங்களையும் கொண்டு வருவது மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதை கொண்டு வரக்கூடாது என்று பாராளுமன்றத்தில் குரல் எடுத்தோம். அதை தொடர்ந்து நடைபெறாமல் கொண்டு காந்தி சிலை முன்பு எங்களுடைய போராட்டத்தை நடத்தினோம்.